நேயர்களுக்கு வணக்கம். டான் டிவி நிகழ்த்துகின்ற இந்த நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பற்றி, இப்பொழுது சிற்றிலக்கியங்கள் பற்றிய உரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பற்றி இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். இங்கே மூவர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் கோப்பை ஆசிரியர் பயிற்சி கலாசார விரிவுரையாளர் வேல்நந்தன், மற்றவர் இயல்பானன் என்று எல்லோராலும் பேசப்படுகின்ற மற்றவர் ஆய்வாளர் ரமேஷ். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு விதத்திலே பார்ப்பார். தமிழ் இலக்கிய பரப்பிலே இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்கின்ற வடிவம் என்னை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே அதனுடைய ஊற்றுக்கள் தொடங்கிவிட்டன. சங்க இலக்கியங்களிலேயே பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துக்கான ஒரு ஊற்றை நாங்கள் காண முடிகிறது. அதில் வருகின்ற ஒரு பாடல், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியம் புழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட வீர்த்தும் மயக்குறு மக்களையிலோர்க்கு பயக்குறையிலை தாம் வாழும் நாளை. இது ஒரு பாண்டியன் பெருவுட நம்பி என்கின்ற ஒரு புலவன் பாடியிருக்கான். ஒரு வீட்டினுடைய செல்வம் அந்த பிள்ளை தான். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், இந்த உலகம் முழுவதையும் கைப்பற்றி வச்சுக்கணும்னு சொல்லி இருந்தாலும், அந்த வீட்டிலே இந்த குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் குழந்தும் அதை சாப்பிட்டு கொண்டிருக்க இந்த இலையில் இருக்கிற சாப்பாட்டை கிள்ளி நெய்யுடைய அடிசில் மெய்பட வீர்த்தும் அந்த சோத்தை கிள்ளி அப்பாக்க அம்மாக்கள் எரிஞ்சு கொண்டு போல அந்த ஒரு குழந்தை செல்வம் பற்றி சங்ககால இலக்கியம் பேசுகிறது. குழந்தைகளை பற்றி பேசுகிற இந்த இலக்கிய வகையிலே பெரும்பாலான இலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் பிரபந்தம் தோன்றுவதற்கு முன்னரே முக்கியமான குழந்தைகளினுடைய வளர்ச்சி கட்டங்களை நண்பர்கள் சொல்லுவார்கள். அதிலே ஒரு முதலாவது ஒரு பருவங்கள் இருக்குது, 10 பருவம் இருக்கிறது. அது ஆண்பாற் பிள்ளைத்தமிழ், பெண்பாற் பிள்ளைத்தமிழ் என்று 2 பேருக்கு இடையிலே உள்ள வயசு வேறுபாடும் அவருடைய வாழ்வியல் வேறுபாடுகளையும் வைத்து அது பிற்கால இலக்கண ஆசிரியர்களால் வகுக்கப்பட்டது. இந்த வகையிலே எங்களுக்கு காணப்பட்ட பிள்ளைத்தமிழ் பெரும்பாலானவை பெண்பாற் பிள்ளைத்தமிழர்கள் தான். ஆனால் பிள்ளைத்தமிழே முருகன் மீதும் கடவுளர்கள், பொதுவாக கடவுள்கள், தனிப்பட்ட புரவலர்கள் மீதும் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார்கள். அண்மை காலத்தில் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்கவரை பற்றிய கூடிய ஒரு பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டு அது இன்னும் வெளிவந்ததாக தெரியவில்லை. எனவே இந்த பிள்ளைத்தமிழ் பாடுகிற மரபு நீண்ட காலமாக நிலவி வந்தாலும் தமிழிலே மிக பிற்காலத்திலே தான் ஒரு மிகப்பெரிய வடிவமாக வருகிறது. அதுக்கு ஊற்றுக்காலாக அமைந்தது 4000 திவ்ய பிரபந்தம். அதிலே பெரியாழ்வார் என்கின்ற ஆழ்வார் பிள்ளை பிறந்து வளர்ந்து வருகிற வளர்ச்சி கட்டங்கள் ஒவ்வொன்றையும் பிற்கால பிள்ளைத்த பிரபந்தங்கள் இலக்கணத்தின் அடிப்படையில் அங்கே வருகின்றாலும் அப்படி அந்த அமைப்பு இல்லாமல் அவர் படிப்படியாக கொண்டு செல்வார். பெரியாழ்வார் தான் இதனுடைய மூலவர் என்றே சொல்வார்கள். இந்த பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தின் ஊற்றுக்காலில் ஒரு மிக முக்கியமான பற்றி அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒரு தாள பருவம் என்ற ஒன்று இருக்கு, பிள்ளை போட்டு தாளாற்றுற பருவம். இந்த தாளப்பருவத்தை பெரியாழ்வார் பல்வேறு ஆழ்வார்கள் பாடின பிறகு கம்பராமாயணத்திலே கம்பன் ராமன் லக்ஷ்மணன் சத்ருக்க குழந்தையாக பிறந்த போது தாலாட்டு பாடவில்லை. ஏன் அவன் தாலாட்டு பாடவில்லை என்றால், ஆழ்வார்கள் பாடியபடியால் அவர்களை மிஞ்சி தன்னால் பாட முடியாது என்ற காரணத்தினால் அவன் பாடாமல் விட்டான். ஆசா ஞானசம்பந்தன் எழுதியிருக்கிறேன். என்ன அந்த எல்லாத்தையும் கம்பனுக்கு இல்லாமல் பாடினவன் ராமன் தாளாலோ பாடியிருக்கலாம். இந்த தாலாட்டு மரபு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வடிவத்தை பெறுகிறது. உண்மையிலே தாலாட்டு என்கின்ற இலக்கிய வடிவம் வாய்மொழி மரபிலே, கிராமிய மரபிலே நீண்ட நெடுங்காலமாக மிகப்பெரிய செல்வாக பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இது ஒரு இலக்கிய வடிவமாக மேற்கிளம்புவதற்கு முதல் வாய்மொழி மரபாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கட்டமைக்கப்பட்ட இலக்கண அமைப்புக்குரிய பிரபந்த வடிவத்திலே அது வருகிற பொழுது மிகச் சிறப்பான, உண்மையிலே இந்த பிள்ளைத்தமிழ் பாடல்களை படித்தால்
மிகச்சிறந்த ரசனையான சொல்வார்கள். மீனாட்சி அம்மா பிள்ளைத்தமிழ், குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ், பல பிள்ளைத்தமிழ், முருகன் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ், இன்னும் சொல்லுவேன். அதை இவையெல்லாம் மிக உச்சமான பிள்ளைத்தமிழ்கள். சமூகத்தையும் சமயத்தையும் வாழ்வியலையும் மக்களுடைய பண்பாட்டு விழுமியங்களையும் பல்வேறு இடங்களையும் இந்த பிள்ளைத்தமிழ் சொல்லி செல்வது. அதை பற்றி இங்கே ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். இந்த வகையிலே நாங்கள் இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக முருகன் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் போன்று பல்வேறு மீனாட்சி அம்மா இரண்டும் ஒரு சிறு கதையை நான் சொல்லி பின்னர் சொல்வார்கள். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை பாடுகிற பொழுது மீனாட்சி அம்மை சிறுபிள்ளையாக ஓடி வந்து மடியில் இருந்தார் என்று கூட ஒரு புராண கதை இருக்கிறது. இது சினிமா படத்திலேயும் வந்தது. எனவே அந்த அளவுக்கு அது எங்கே பாடிக்கன்னா வருகை பருவம் பாடி. என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லுவேன், வருகை பருவம் ஒரு சிறப்பான பருவமாக தான் இருக்கும். குழந்தை பிள்ளை நடந்து வார இந்த வடிவத்தை பின்வந்தவர்கள் பெரியாக்களுக்கும் பாடினார்கள். இயல்பானந்த் அவர்கள் தன்னுடைய பிள்ளைத்தமிழ் பற்றிய தன்னுடைய கருத்தை இப்பொழுது முன்வைப்பார். டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த தொடருக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்களே, இங்கே பிள்ளைத்தமிழ் இலக்கியம் தொடர்பாக கருத்துக்களை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கின்ற வேல்நந்தன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த 96 வகை பிரபந்தங்களிலே இந்த பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பிள்ளைத்தமிழை பாடிய புலவர்கள், அறிஞர்கள் அவர்கள் தாங்கள் விரும்பிய தெய்வங்கள் மீது, சமயாச்சாரியர்கள் மீது, புலவர் பெருமக்கள் மீது, ஆதீனகர்த்தாக்கள் மீது, அரசர்கள் மீது, அதே போல வள்ளல்கள், உபகாரிகள் மீது, அதே போல அவர்களுக்கு விரும்பிய அவர்கள் உகந்தவர்கள் மீது இந்த பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டிருக்கின்றது. குழந்தையாக உருவகித்து கற்பனை செய்து இந்த பாடப்படுகின்ற ஒன்றாக இந்த பிள்ளைத்தமிழ் இருக்கின்றது. இங்கே குழந்தையாக அவர்களை பாவனை செய்து இந்த பாடல்கள் பாடப்பட்டிருந்த போதிலும் அதற்கூடாக அவர்களுடைய அருமை பெருமைகள், சிறப்புகள், கீர்த்திகளை பாடுவதாக அது இருக்கின்றது. தனியாக இது ஒரு பருவங்களை மட்டும் கொண்டதாக அமையாமல் அதற்கு அப்பாலே ஒரு சொற்சுவை மிக்கனவாக இவை ஆக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது. கடவுள் மீது காமம் கொண்டு பாடுவதும் கைக்கிளை என்ற புறம் பாடான் திணை ஆகையால கடவுள் மீது காமம் கொண்டு பாடுவதும் பாடான் திணை. அதில் கடவுளை குழந்தை வடிவமாக பாடும் மரபு உண்டு என்று சொல்லி இந்த தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குளவி மருங்கினும் கிளவதாகும், ஊரொடு தோற்றமும் உரித்தென மொழிவ, விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. இந்த பிள்ளைத்தமிழை பொறுத்தவரையிலே ஏற்கனவே சொல்லது போல ஆண்பாட் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று 2 பாடல்களும் வகையான பாடல்களும் இருக்கின்றது. இதில் அந்த 3 மாதம் முதல் 21 மாதம் வரையான காலத்தை 10 பருவங்களாக பிரித்து ஒரு பருவத்துக்கு 10 பாடல்கள் வீதம் பாடுவது வழக்காக இருக்கின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே சிவலிங்கராயா சார் குறிப்பிட்டது போல தொல்காப்பியம் காலத்துக்கு 1200 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய நூலாக இருந்த பொழுதிலும் இந்த திருமாலை குழந்தையாக பாடுகிற கருதி பெரியாழ்வார் பாடுகிற பாடல்கள் இதனுடைய ஒரு ஆதி இலக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே
ஆண்பாட் பிள்ளை தமிழ் என்பது காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் எனும் 10 பருவங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதே போல பெண்பாட் பிள்ளை தமிழிலே இந்த காப்பில இருந்து அம்புலி ஈறாக வருகின்ற அந்த பருவங்களிலே இந்த சிற்றிழைத்த சிறு சோறாக்கள், குளமக நூசல், காமன் நோன்பு, இந்த இந்த இது இது இதுக்கு பதிலாக பண்பாளுக்கு நீராடல் அல்லது கலங்கு, அம்மானை, ஊசல் என்ற பருவங்கள் கொண்டதாக இது இருக்கின்றது. சாற்றிய காப்புத்தால் செங்கீரை சப்பாணி, மாற்றறிய முத்தமே வாரானை, போற்றறிய அம்புலியே யாத்த, சிறுபறையே சிற்றிலே பாம்பு சிறு தேரோடும் 10 என்று வெண்பா பாட்டியல் நூற்பா பாடல்களிலே குறிப்பிடப்படுகின்றது. அதே போல பன்னிரு பாட்டியல் நூற்பாவிலே சிற்றில் இழைத்தல், சிறு சோறாக்கல், பொற்பமர் குளமகன், புனைமணி ஊசல், ஆண்டு ஈறாதில், இளிகாமன் நோன்பொடு, வேண்டுதல் தானுள விளம்பினர் புலவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலக்கண விளக்க பாட்டியல்லே பின்னைய 3 பேதையர்க்காக ஆடுங்கலங்கு அம்மானை ஊசல், பாடுங்கவியால் பகுத்து வகுப்புடன் அகவல் விருத்த தாழ்கிளை அளவாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பெரும்பாலான பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் இந்த 10 பருவங்களையும் 10 பாடல்களையும் கொண்டதாக இருக்கின்ற பொழுதிலும் ஆண்டாள் பிள்ளை தமிழ் 11 பருவங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதே போல தில்லை சிவகாமி அம்மன் பிள்ளை தமிழ் 12 பருவங்கள் கொண்டதாக இருக்கின்றது. இந்த தமிழர் பண்பாட்டிலே அந்த மூன்றாவது மாதம், 3வது திங்களில் இருந்து தான் இந்த பிள்ளைத்தமிழ் ஆரம்பமாகிறது. ஏனெனில் அந்த முதல் 2 மாதங்களும் பிள்ளைகளை வெளியிலே கொண்டு வர மாட்டார்கள். எனவே அந்த 3வது திங்களிலே 3வது மாதத்திலே இருந்து இந்த பிள்ளைத்தமிழ் ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே 3ஆம் திங்கள் காப்பு பருவமாகவும், 5ஆம் திங்கள் செங்கீரை பருவமாகவும், 7ஆம் திங்கள் தாலாட்டு பருவமாகவும், 9ஆம் திங்கள் சப்பானி பருவமாகவும், 11ஆம் திங்கள் முத்த பருவமாகவும், 13ஆம் திங்கள் வருகை பருவமாகவும், 15ஆம் திங்கள் அம்புலி பருவமாகவும் இருக்கின்றது. அதே போல 17ஆம் திங்கள் சிற்றில் அல்லது சிற்றில் இழைத்தல் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியதாக இருக்கின்ற பொழுது, பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியதாக நீராடல் இருக்கின்றது. 19வது திங்கள் சிறுபறை அல்லது சிறுபறை முழக்கல் என்பது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியதாக இருக்கின்ற பொழுது, அம்மானை பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியதாக இருக்கின்றது. 21வது திங்கள் ஆண் பிள்ளை தமிழுக்கு சிறுதேர் ஆக இருக்கின்ற பொழுது, பெண்பால் பிள்ளை தமிழுக்கு ஊசல் இருக்கின்றது. அந்த வகையிலே பிள்ளைத்தமிழ் தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலக்கியமாக, சிற்றிலக்கியமாக அமைகின்றது. நன்றி யோகானன். பாட்டியல் நூல்கள் கூறுகின்ற அடிப்படை சட்டங்களை, அடிப்படை மரபுகளை சிறப்பாக சொன்னார். தொல்காப்பியத்திலிருந்து கைக்கிளையில் தொடங்கி இலகுவாக மாணவர்களுக்கு விளங்குவதற்காக நாங்கள் கைக்கிளை என்றால் ஒருதலை காமம் சொல்லி இலகுவாக அதை விளங்க வைத்து விடுவது சுலபம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல், பெருந்திணி என்பது பொருந்தா காதல், அது பொருந்தா காமம். தமிழ் இலக்கியங்களை பாட வருகிற பொழுது இவற்றை எல்லாம் தவிர்த்து இந்த பாட்டியல் நூல்காரர்கள் தங்களுக்கிடையே முரண்பட்டு கொண்டார்கள். 10 பருவம், 11 பருவம், 12, இது பிள்ளைத்தமிழர்கள் எல்லா இலக்கிய வடிவங்களுக்கும் இருக்குது. 96 வகை பிரபந்தங்களிலே காணப்படுகின்ற பிரபந்தங்களின் எண்ணிக்கையில் 96 பிரச்சனை இருக்குது. 98 என்றால் 101 சொல்கிற ஒரு பாட்டியல் நூலும் இருக்குது. நவநீத பாட்டியல், பன்னிரு பாட்டியல் நூல்கள் எல்லாம் தங்களுக்குள்ள, அது காலத்துக்கு காலம் வேறுபடுவது. அது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே, தமிழ் இலக்கிய ஒரு தவிர்க்க முடியாத விடயம். ஆனால் இந்த பருவங்களை பற்றி கூறுகிற பொழுது 3 மாதங்களுக்கு பிறகுதான் பிள்ளை வழியாக கொண்டு வருவார்கள் என்பது இன்று வரை அந்த ஒரு நடைமுறை இருக்குது. இப்போ இருக்கிற எங்களுடைய சுகாத்திய நிலத்திய மனதிலே கொண்டு பிள்ளைகளை இந்த 31, 41 அப்படி ஒரு
மரபிலே பார்க்கிற வழக்கம் இருக்கு. இப்போ 41 முடியத்தான் பிள்ளைய கூட முதல் காப்பு தான் காத்தலை பாடுவார்கள். கடவுள் வந்து பிள்ளையை காக்கவும் அற்புதமான பாடல்கள் நான் சொல்லலாம். அந்த காத்தலுக்கு பிறகு சொல்லி கொண்டு வரைக்கிட்ட ஒவ்வொரு பருவத்திலும் தாலாட்டில் அந்த உச்சம் தொடங்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. அந்த தாலாட்டில் உச்சம் தொடங்குறது என்பது ஆழ்வார்களையே தொடங்கினது. அதிலேருந்து தான் இப்போ அந்த ஆயர்வாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அந்த பாட்டு கண்ணன் பாட்டு தான் கண்ணதாசனுக்கு வந்து கண்ணதாசன் தான் எழுதியிருக்கணும். கண்ணதாசனுக்கு அந்த அந்த ஊற்று தான் ஓடி இருக்கும். இவ்வாறு எல்லா பிரபந்தங்களையும் பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தை எடுத்து பார்த்தால் தாலாட்டு உச்சமாகத்தான் இருக்கும். இந்த பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தினுடைய வருகையிலே காலத்துக்கு காலம் கடவுளர் புரவலர் பெரியவர்கள் எல்லாரும் பாடின பொழுது சாதாரண ஒருவரை பாடுகின்ற பொழுதும் வருகை பருவம் என்பதை பாடுவார். அது ஒரு வேறான நாம் சொல்கிறேன். வருகை பருவம் என்றது அது பருவத்தை வச்சு கொண்டு சொல்லல, அவற்றை வரவை வாழ்த்துகிற வருக வருக என்று சொல்லுகிற ஒரு மரவும் அந்த பிள்ளைத்தமிழ்ல வந்து. இன்னொரு முக்கியமான அம்சம் இங்கே ரமேஷ் அவர்கள் சொன்ன பிறகு நான் சொல்லலாம். இந்த பெரியாழ்வார் இந்த மாதிரி அந்த உளவியலை ஒரு தாயாக தன்னை பாவித்து குழந்தை உளவியல் என்று பேசப்படுகிற சிறுவர் உளவியல் என்று பயப்படுவதை கொண்டு அவர் எவ்வாறு அதை கட்டமைத்தார் என்பதை நாங்கள் பிள்ளைத்தமிழ் உள்ளோம். உண்மையிலே ஒரு அற்புதமான இலக்கிய வடிவத்திலே பிள்ளைத்தமிழ் இலக்கியம். அடுத்ததாக ரமேஷ் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய கருத்தை முன்வைப்பார். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மாலை பொழுதில் நாங்கள் மீண்டும் நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்வில் சந்திக்கின்றோம். உண்மையில் இந்த நிகழ்வில் தொடர்ச்சியாக சிற்றிலக்கியங்கள் பற்றி ஓடிக்கொண்டிருக்குது. சிற்றிலக்கியங்களில் மிக முக்கியமான ஒன்றான பிள்ளைத்தமிழ் பிரபந்தம் பற்றி இப்பொழுது பேச இருக்கிறோம். அந்த வகையில் சிவலிங்கராஜா சார் அவர்கள் சிற்றிலக்கியம் பற்றி ஆரம்பகால சிற்றிலக்கிய வளர்ச்சி பற்றி சொன்னார். அதனைத் தொடர்ந்து பன்னிரு பாட்டியல் முதலான நூல்களில் இலக்கண நூல்களில் எவ்வாறு சிற்றிலக்கியங்கள் உள்ளது, அதனுடைய 10 பருவங்களும் என்னென்ன என்பதை பற்றி இயல்பான அண்ணன் சொன்னார். அதனைத் தொடர்ந்து நான் அந்த பருவங்களை விரித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் தமிழுக்கு கிடைத்த மிக சிறப்பான ஒரு பிரபந்தங்கள்ல ஒன்று பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் ஊடாக ஒரு சிறு குழந்தையின் வளர்ச்சியின் ஊடாக அவருடைய பெருமைகளை பாடிட்டு போற ஒரு மரபு தொடர்ச்சியாக இருந்து வந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில 21 மாதங்களுக்கு பாடப்படுகின்ற ஒன்றாக பிள்ளைத்தமிழ் இலக்கியம் காணப்படுகிறது. 3ஆம் திங்கள் காப்பு பருவம் ஆரம்பமாகும். அப்ப காப்பு பருவம் 3ஆம் திங்கள் ஆரம்பமாகும் பொழுதோ, அதாவது ஒரு பிள்ளைய பிறந்த பிறகு அதை காப்பாற்றும்படி இறைவனை வேண்டி பாடுகின்ற ஒன்றாக இந்த காப்பு பருவம் காணப்படும். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல எடுத்து பார்த்தோம்னா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல மீனாட்சி அம்மையாரை காக்கும்படி திருமாலை வேண்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனா இந்த காப்பு பருவத்துல ஒன்றை மாற்றி அமைச்சார் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ்ல. என்னென்று சொன்னா, வளமையாக இறைவனை காக்கும்படி பாடுகின்ற அந்த மரபை மாற்றி நாயன்மார்கள் 63 நாயன்மார்களையும் காக்கும்படி சேக்கிழாரை பாடுகின்ற ஒரு முறையை அவர் அதுல உருவாக்கி வச்சார். அப்ப இந்த பிள்ளைத்தமிழ் சரியாக இறைவன் காக்கணும் என்று இல்லை, 63 நாயன்மாரையும் இறைவனாக ஆக்கி சேக்கிழாரை காக்கும்படி ஒரு காப்பு செய்யுள்ள பாடி அதுல வெற்றி பெற்ற ஒருவராக மீனாட்சி சுந்தரனார் காணப்படுகிறார். அப்ப இந்த வகையில முதல் 3 மாசம், அதாவது 3ஆம் மாசம் இறைவனை யாரு அல்லது ஏனையவர்களையோ காக்கும்படி, பாட்டுடை தலைவனை காக்கும்படி அல்லது தலைவியை காக்கும்படி பாடுவதாக இந்த காப்பு பருவம் அமைக்கிறது. செங்கீரை பருவம் 5ஆம் திங்கள் பாடப்படுவதாக காணப்படும். 5ஆம் திங்கள் செங்கீர பருவம் பாடும் பொழுது குழந்தை கீர் என்று சொல்லி எழுப்போம். அப்ப கீர் என்ற பொருளின் அடிப்படையாக கொண்டு இனிமையான சொற்களை கூற தொடங்குகின்ற அந்த பருவம், அதாவது ஓசைகளை குழந்தை எழுப்புகின்ற பருவம் செங்கீரை பருவமாக சொல்லப்படும்.
7ஆம் பருவத்தில் குழந்தைக்கு ஓரளவு மொழி புரிகின்ற ஒரு நிலை அல்லது ஓசையை கேட்டு அதன் இசைக்கு அது உறங்குகின்ற ஒரு நிலை வரும் பொழுது தாலாட்டு பருவம் வருகிறது. அப்ப தாலாட்டு பருவம் 3வது பருவமாக சொல்லப்படும். இது குழந்தையினுடைய 7ஆம் திங்களில் பாடப்படுகின்ற பருவமாக காணப்படுது. தாள் என்று சொன்னால் நாக்கை அசைத்து பாடுவதை தாலாட்டு என்று சொல்லுவார்கள். தாள் என்றால் நாக்கு என பொருள்படும். குழந்தையை தூங்க வைப்பதற்காக இந்த பருவத்தை பாடியதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் சிவலிங்கராஜா சார் ஒரு கதையையும் சொல்லியிருந்தார். அதாவது கம்பனே தாலாட்டு வெக்கையில தன்னுடைய கம்பராமாயணத்தில்ன்றதுக்கு ஆனா ஞான சம்பந்தனை உதாரணம் காட்டி பேராசிரியர் கூறிய அந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று. 2வது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. ராவணனை கொல்ல அவதாரம் எடுத்த கண்ணனை தூங்கும்படி பாடிவிட்டார். பிறகு ராவணன் இப்படி அவரை விழித்தெழும்புவதற்கு திருப்பள்ளி அழிச்சு பாடணும் என்று நினைச்சு கம்பன் விட்டான் என்று சொல்லியும் ஒரு நகைச்சுவையாக சொல்ற ஒரு பாங்கம் காணப்படுகிறது. அந்த வகையில தாலாட்டு பருவத்தை கம்பர் பாடையில ஏனைய எல்லா பருவத்தையும் கம்பர் பாடி இருந்தார். அதே மாதிரி பாரதியாரும் தாலாட்டு பாடவில்லை என்றதையும் இந்த தருணத்தில் நான் நினைவூட்டிக் கொள்றேன். சுதந்திர எழுச்சிக்கு மக்களை தட்டி எழுப்பும் பொழுது பாரதி தாலாட்டை பாடினால் மக்கள் உறங்கி போய் விடுவார்கள். அதனால் தான் பாரதி திருப்பள்ளி எழுச்சியை பாடினான் என்று சொல்றதும் உண்டு. இந்த தருணத்தில் எனக்கு அதுவும் நினைவுக்கு வருகிறது. அடுத்த பருவமாக சப்பானி பருவம் மிக முக்கியமான ஒரு பருவம். குழந்தை சப்பானி கட்டி இருக்கின்ற பருவமாக அது காணப்படும். 9வது திங்கள்ல குழந்தை சப்பானி கட்டி இருக்கும். அதே நேரத்தில் அந்த குழந்தை மகிழ்ச்சியால் கை கொட்டும், கையாட்டும் முதலான நிகழ்வுகள் அதுல காணப்படும். இயல்பாகவே அது ஒரு விளையாட்டாக குழந்தைக்கு இருக்கிறது. கைதட்டி காட்டி குழந்தை அழைப்பதெல்லாம் அந்த இதுல தான் காணப்படும். ஆகவே சப்பானி பருவம் மிக இனிமையான ஒரு பருவமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக 5வது பருவமாக முத்த பருவம் ஆரம்பமாகுது. அது 11வது திங்கள்ல நடக்கின்ற ஒரு பருவமாக இந்த முத்த பருவம் காணப்படுது. குழந்தையை பாராட்டினோடனே குழந்தை முத்தம் கொடுக்கும். ஆகவே மலரினும் மெல்லிய இதழ்களால் அந்த முத்தம் கொடுக்கின்ற அந்த பருவம் முத்த பருவம் என்று சொல்லி அழைக்கப்படும். அதாவது தலைவனையோ தலைவியையோ பாட்டுடை தலைவனையோ தலைவியையோ குழந்தையாக்கி அதனுடைய முத்தத்தை பெறுவதாக கவிஞர் இதனை அமைத்துள்ளார். 6வது பருவம் வருகை பருவம் என்று சொல்லப்படும். வருகை பருவம் மிக முக்கியமான ஒரு பருவமாக காணப்படுது. 13வது திங்கள்ல அந்த பருவம் ஆரம்பமாகும். அது குறித்து சிவலிங்கராஜா சார் பேசியிருந்தார். அதாவது ஒருவரை வா என்று சொல்லி அழைக்கிற முறை இருக்குது. அதுக்கு அமைய குழந்தை தத்தி தத்தி தளர்நடை பொழிந்து வருக வருக என்று சொல்லி அழைக்கும். அந்த மாதிரி அவ்வாறு அழைக்கின்ற அந்த பருவத்தை தான் வருகை பருவம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது அம்புலியை காட்டி சோறு ஊட்டுகின்ற பருவமாக அம்புலி பருவம் காணப்படுகிறது. அவர் நிலவை விளையாட வருமாறு குழந்தை கூறுவதாகவும் இந்த பருவத்தை அமைத்திருந்ததையும் காணலாம். 15வது திங்கள்ல இது நிகழும். ஆகவே 15வது திங்கள்ல குழந்தை நிலாவை காட்டி சோறு தீர்த்துறது, நிலாவை பாவென்று அழைக்கிறது, குழந்தையையும் நிலாவையும் ஒன்றாக்கி விளையாட்டுக்காக குழந்தை தன்னோடு விளையாடும் வரை அழைக்கிறது முதலான பருவம். அந்த செயல் எல்லாம் இந்த பருவத்தில் சொல்லப்படுவதாக அமையும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பருவத்தில் மிக முக்கியமான சில பாடல்களும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. குழந்தையுடன் சரி நிகராக அம்புலிய காட்டி பாடும் பொழுது எங்களுடைய சினிமா பாடல்கள் பல இந்த நேரத்தில் வந்து போறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது சிற்றில் இழைத்தல். அடுத்ததாக பார்க்கலாம். சிற்றில் இழைத்தல் பருவத்தில் 2 இருக்குது. ஒன்று சிற்றில் இழைத்தல், வீடுகளை மணல் வீடுகளை கட்டுதல். அடுத்தது சிற்றில்களை சிதைத்தல் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் ஓடியாடி விளையாடுகின்ற குழந்தை ஓடி போய் மணல் வீடுகள் கட்டி கொண்டிருக்கின்றதை சிதைத்தல் என்று சொல்லியும், எல்லோரும் சேர்ந்து விளையாடி மணல் வீடுகளை கட்டுறது சிற்றில் இழைத்தல் என்று சொல்லப்படும். சிற்றில்களை அழிப்பதை சிற்றில் சிதைத்தல் என்று சொல்லுவார். சிற்றிலை சிதைக்க வேண்டாம் என்று சொல்லி பெற்றோர்கள் கட்டளையிடுவதும் குழந்தை அதை கேட்காமல் ஓடி போய் சிற்றிலை சிதைப்பதுமாக அது காணப்படும்.
இதுக்கு பிறகு 9வது பருவம் சிறுபறை பருவம் என்று சொல்லப்படும். இது குழந்தையினுடைய 19வது வயதில நிகழ்கின்ற பருவமாக அது காணப்படுகிறது. அதாவது சிறு பறைகளை பறையை தட்டி கொண்டு குழந்தை நடந்து செல்றதும் அதே நேரத்தில் ஆடுறதுமாக அந்த பருவம் காணப்படும். இதற்கு அடுத்ததாக 10வது பருவம் தேர் பருவம் என்று சொல்றது. இது ஆண்களுக்குரிய பருவங்களை நான் சொல்லிக்கொண்டு வாரேன். முதலிடம் ஆணும் பெண்ணுக்கும் சமம். இதுல ஆண்களுக்குரியதுல இந்த 3 பருவங்களும் இதுல அமையும். ஒன்று சிற்றில் இழைத்த, அதே சிறுபறை முழங்கல், சிறுதேர் பருவம். சிறுதேர் பருவம் எங்களுடைய காலம் வரையும், அதாவது நான் நினைவு தெரிஞ்ச இதில் குறும்பட்டிகளை புறக்கி ஈக்கில கோர்த்து தேர்களை செய்து அதுக்கு அலங்காரங்களாக செம்பருத்தி பூக்களை எல்லாம் வச்சு இழுத்து கொண்டு போற ஒரு முறை எங்களுடைய காலத்தில் காணப்பட்டது. அதாவது 84, 83, 81 காலப்பகுதி வரையும் தவறாமல் எல்லார வீடுகள்லையும் இந்த சிறுதேர் பருவம் அமைந்திருந்தார். ஆனா இடம்பெயர்வுகளும் வாழ்க்கை முறையும் சூழலும் மாறி போன நிலையில இந்த சிறுதேர் பருவம் இல்லாமலே போயிட்டுது. அப்ப அவ்வாறான ஒரு சிறுதேர் பருவத்துல ஒரு நடைப்பயிற்சி குழந்தைக்கு வளரும் என்று சொல்லுவீனா, அதே நேரத்துல குழந்தை வளர வளர அதனுடைய செயற்பாடுகளும் ஒரு ஆக்க இலக்கியத்தை நோக்கி நகர்ற ஒரு தன்மையும் இதுக்குள்ள காணப்படுவதால இந்த இலக்கணத்தை படிச்சதாக சொல்லப்படுது. இதே போல பெண் பிள்ளைகளுக்குரிய பருவங்களும் உள்ளன. அந்த வகையில முதலிடம் ஒன்றாக இருக்க 8வது பருவம் பெண்கள் நீராடுகின்ற பருவமாக காணப்படுகிறது. அதாவது நீர்நிலைகள்ல பெண்கள் நீராடுவதை எடுத்து சொல்லுகின்ற பருவமாக இந்த நீராடல் பருவம் காணப்படுகிறது. 9வது பருவம் 9வது அம்மானை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 9வது பருவத்தில் பெண்கள் களங்கென்று சொல்லப்படுகின்ற அம்மானையை விளையாடுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இது ஒரு வகையான விளையாட்டு. தற்சமயம் அது அழிந்து போய்விட்டது. உண்மையில துரதிர்ஷ்டமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. 10வது ஊஞ்சல் ஆடுகின்ற பருவம். இதை ஊசல் பருவம் என்று சொல்லுவாங்க. பெண்கள் ஊஞ்சல் ஆடுற முறை ஒன்று இருக்குது. அது ஆண்களுக்கு சொல்லப்படையில. ஆனா இப்ப பார்க்கல, ஆணும் பெண்ணும் ஊஞ்சல் ஆடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில 10 பருவங்களை கொண்டதாக பிள்ளைத்தமிழ் பாடப்படுகிறது. பிள்ளைத்தமிழை பொறுத்தவரையில அதை 4 வகைக்குள்ள உட்படுத்தி ஆராயிற ஒரு தன்மை இருக்குது. ஒன்று இறைவனை பாடுகின்ற பிள்ளைத்தமிழ், 2வது இறைவியை பாடுகின்ற பிள்ளைத்தமிழ், 3வது கவிஞர் அல்லது சான்றோர்களை பாடுகின்ற பிள்ளைத்தமிழ், 4வது அரசர்களை பாடுகின்ற பிள்ளைத்தமிழ், 5வது மக்கள் தலைவர்களை பாடுகின்ற பிள்ளைத்தமிழ். அண்ணா பிள்ளைத்தமிழை அப்துல் ரஹ்மான் பாடியிருந்தார். ஆகவே அந்த வகையில மக்கள் தலைவர்களை பாடுகின்ற பிள்ளைத்தமிழ்கள் காணப்படுகின்றன. பிள்ளைத்தமிழ்களுடைய வகைகளை எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் உண்மையில இறைவனை பற்றி பாடுவதாக அமையுது. அதே நேரத்தில் மறைமலை அடிகளால் பிள்ளைத்தமிழை அன்பானந்தம் எழுதியிருந்த அது மக்கள் தலைவரை பற்றி பாடுறது அல்லது ஒரு இலக்கியவாதியை பற்றி பாடுவதாக அமைந்திருந்தது. அதே நேரத்தில் கலசை விநாயகர் மீது சிவஞான முனிவர் ஒரு இதை பாடியிருந்தார். அது இறைவனை பற்றி பாடுவதாக அமைந்திருந்தது. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், திரௌபதி அம்மை பிள்ளைத்தமிழ் முதலானவை பாடும் பொழுது அது இறைவியை குறித்த பிள்ளைத்தமிழாக அமைவதையும் காணலாம். பெரியார் திருமொழியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏலவே பேராசிரியர் கதைத்தது போல 5 திருமொழியாக இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக இது அமைந்திருக்கின்றது. அது 474 பாடல்களை கொண்டதாக கண்ணனை பிள்ளையாக வைத்து பாடுகின்ற ஒரு பிள்ளை தமிழாக இது காணப்படுது. இதுல பெரியாழ்வார் அழகு பிரித்து கூறும் பொழுது 4 பிரிவுகளாக உட்படுத்தி அழகினை கூறுவர். கண்ணனுடைய அழகினை, அதாவது தலை சார்ந்த அழகு, உடல் சார்ந்த அழகு, அதே சமயம் கைகள் சார்ந்த அழகு, கால்கள் குறித்த அழகு என்று சொல்லி 4 அழகு குறித்து பாடுவர். அதுல நெற்றி அழகை பாடும் பொழுது சிறு பெண்கள் கண்ணனை பார்த்து அவனுடைய நெற்றியை கண்டு வியக்கின்ற பாடலாக அந்த பாடலை மிக அருமையாக அமைத்திருந்த. பற்றி பறித்து கொண்டு ஓடும் பராந்தமன்
நெற்றி இருந்த வாக்காணீரே என்று சொல்லி வரும் பொழுது அங்க அந்த பாடல் மிக கண்ணனுடைய ஒரு சுட்டித்தனத்தையும் அதுக்குள்ள இணைச்சு அவனுடைய நெற்றியினுடைய அழகையும் இணைத்து பாடுகின்ற ஒரு பாவனையான ஒரு பாடலாக அது காணப்படுது. அதே மாதிரி தேவர்களுடைய துன்பங்களை பற்றி பாடும் பொழுதோ அப்ப இந்த கண் பற்றிய பாடல்கள் என்று சொல்லி அது அழகு பற்றி வரும் பொழுது கண்கள் பற்றிய பாடல்கள் பாடுகின்ற ஒரு வளமை இருக்குது. தேவர்கள் தங்களுடைய துன்பம் தீர சொல்லி கண்ணனை பாடும் பொழுது அவனுடைய கண்களை வர்ணிச்சு பாடுகின்ற ஒரு பாடலை பெரியாழ்வார் பாடியிருப்பார். விண்கொள் அமரர்கள் வேதனை தீரமுன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் எடுத்து கண்கள் இருந்தவா காணீரே என்று சொல்லி அந்த பாடலை பாடுவார் பெரியாழ்வார். உண்மையில பெரியாழ்வார் ஒவ்வொன்றையும் ருசித்து பாடிய ஒன்றாகத்தான் அது காணப்படுகின்றது. கண்ணனுடைய ஒவ்வொரு பருவத்திலேயும் கண்ணனுடைய செய்திகளை பாடுவார். கண்ணன் பல்வேறு குழப்படிகள் செய்கிற ஒருவனாக இருக்கிறான். வெண்ணையை திருடி உண்பவனாக, உருளை தள்ளி கொண்டு போறவனாக, மாட்டுக்கண்டுக்கு ஓலையை கட்டி விடுபவனாக, இப்படி பல்வேறு விளையாட்டுகளை அவன் குறும்புத்தனங்களை செய்வான். அந்த ஒவ்வொரு பருவத்திலேயும் அவன் செய்த குறும்புத்தனங்களின் ஊடாக அவனுடைய ஆளுமையையும் அவனுடைய பராந்தக சிறப்பையும், அதாவது பெரிய ஒரு பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வியக்கத்தக்க பல்வேறு செயல்களையும் பாடியிருந்தார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சுற்றி வரும் பொழுது சந்திப்போம். ரமேஷினுடைய கருத்துக்கள் ஒரு ஆழமாகவும் ஒரு ஆய்வு நோக்காகவும் அமைந்தது. உண்மையிலே இந்த உளவியல் அடிப்படையை பேசுகிறார் கூட பெரியாழ்வார் முக்கியத்துவம் பெறுகிறார். பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பார்க்க பாடுகின்ற பகுப்பு முறை பிற்கால பாட்டியல் நூல்கள் வருவதற்கு முன்னரே வந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே கண்ணனை குழந்தையாக பார்த்து தாய் கூப்பிடுறாள், குளிக்க வரை சொல்லி கூப்பிட அவன் மாட்டனண்டு ஓடுறான். கூப்பிடுறாள், ஊனித்தொழுவினிற் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி காணி பெரிதும் உவப்பேன் ஆயினும் கண்டார் பழிப்பார் நாணத்தனையும் இல்லாதாய் உன் நப்பின்னை காணி சிரிக்கும் மாணிக்கமே மணியே மஞ்சனமாட நீ வார. அதுவரையும் மாட்டேன்னு சொல்ல அப்பம் சுட்டு வச்சேன் கண்டு வச்சுக்கிறேன் பாவான்னு சொல்ல அதுவரையும் வராதவன் பக்கத்து உள்ள இருக்கிற மச்சாள் உன்னை பார்த்து சிரிக்க போகிறாள், நீ ஊற்றியோட இருந்தால் எனக்கு பரவாயில்ல, நான் பெத்தினான்னு சொல்ல உடனே ஓடி வாரான் எனக்கு இந்த குளிப்பாட்டி விட சொல்லி. இப்படியான ஒரு உளவியல் தன்மையையும் இந்த பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தின் ஊற்றுக்கால்களிலே காண்போம். இன்னொரு அவசியம் மிக முக்கியமான விஷயம், அது நானே அப்படி விளையாடியிருக்கிறேன், இந்த சிறுதேர் விளையாடுதல். இந்த குறும்பட்டையில் ஈக்கிக் போட்டு குத்தி கொடுத்து பேராசிரியர் கணபதி பிள்ளை காதலியாற்றுப்படையிலே இந்த பிள்ளைகள் தேரெழுத்து கொண்டு வர செய்தியை சொல்கிறார். காகாடுண்டும் ஆட்சி நீ விலகு அப்பு நீ வழிவிடு காகாடுண்டும் ஈதோ சாமி எழுந்து தேர்வாரார் காகாடு தேரெழுத்து கூட சாமி வர ஆட்சி விலகு அப்பு விலகு பேராசிரியர் கணபதி பிள்ளை தானே விளையாடுது. அந்த விளையாட்டை இந்த சிறுபிள்ளை இந்த சிறுதேர் உருட்டல், உண்மையில் அதில் முக்கியமானது என்னென்னா இந்த சிறுதேர் உருட்டல் சிற்றில் சிதைத்தல் புறநானூற்றிலே வருது. கொடித்தலை விழுத்தண்டி நேர பாடலே அந்த சிற்றில் சிதைத்தல் வருது. ஆனால் உண்மையிலே இந்த சிறு பெண் பிள்ளைகள் சிறு சோறுகரை காய்ச்சி விளையாடுவார்கள். அதை இந்த இளைஞர்கள் தட்டி போட்டு போவார். ரெண்டு பேருக்கும் பாடம். இந்த பிற்காலத்திலே எங்களுடைய சரமகவி பாரம்பரியத்திலே இந்த பெண் பிள்ளைகள் சேர்ந்து மண் சோறுகரை காய்ச்சல் ரெண்டு மரபாக சொல்லுவாங்க. இதை பற்றி எங்களோட ஊரில் இருந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர் எம்பி கிருஷ்ணாழ்வார் என்ற ஒரு நாடக கவிஞர், அவர் சரமகவியில் பாடினார். பேரன் செத்து போனார். இந்த பேரப்பிள்ளைகள் புலம்பல பாடுகிற பொழுது முத்தத்து மண் சோறாய் 3 ஊமற்காய் அடுப்பாய் பற்றிய பாவட்டை இலை பாற்கரியாய் பெற்றுவித்து சாப்பிடவா அப்பா சமைத்த உணவாறுதென்று கூப்பிடுவதாரே இனி கூறு. இந்த மண் சோறு கறி காய்ச்சி வச்சுட்டு அப்பா சாப்பிடுவார், அப்பான்னா பேரனே அப்பான்னு தான் சொல்கிறது. சாப்பிடவான்னு கூப்பிடு, நாங்கள் இனி யாரை கூப்பிட போகிறோம்னு பிள்ளைகள் புலம்புவதாக அந்த கவிதை அமையும். இப்படி பல்வேறு கிராமிய இலக்கியங்களிலேயும் இந்த பிள்ளைத்தமிழ் செல்வாக்கு பல்வேறு இடங்களிலே காணப்பட்டுள்ளது. இந்த பிள்ளைத்தமிழுடைய அமைப்பு, அதனுடைய
பிரிப்பு முறைகள் பற்றி பாட்டியல் நூல் சொன்னதுக்கும் அப்பால் போனவர்களும் இருக்கிறார். என்னுடைய அடுத்த கவிஞர் வேல்நந்தன் அவர்கள் பிள்ளைத்தமிழ் பற்றி அவருடைய கருத்தை பொழுது கூறுவார். நல்ல தமிழ் கேட்போம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே டான் தொலைக்காட்சியின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சென்ற வாரங்களிலே உலா பிரபந்தங்கள் பற்றி நாங்கள் பேசினோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு சிற்றிலக்கிய வகை குறித்து, குறிப்பாக இன்று எங்கள் மத்தியிலே ஒரு மரபிலக்கிய களஞ்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர், என்னுடைய ஆசான் சிவலிங்கராஜா சார் அவர்களினுடைய இந்த தலைமையிலே என்னோடு இணைந்து இங்கே துறை சார்ந்த நிலையிலே மரபிலக்கியமாக இருந்தாலும் சரி, நவீன இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஆழமான அறிவுத்தேடலோடு இயங்கிக் கொண்டிருக்கிற நண்பர்களோடு இணைந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிள்ளைத்தமிழ் பிரபந்தம் என்று நாங்கள் பேசுகிற போது அதிலே ஒரு அடிப்படையான விடயங்களை நண்பர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பெரியாழ்வார் திருமொழிக்கூடாக பிள்ளைத்தமிழினுடைய ஊற்றுக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு நீண்ட பயணம். இந்த வடிவத்தை பல்வேறு காலகட்டங்களில் பலர் காவி வந்திருக்கிறார்கள், பல்வேறு தேவைகளுக்காக. ஆரம்பத்திலே கடவுளை பாடத் தொடங்கிய இந்த பிள்ளைத்தமிழ் பிற்பட அரசனை பாடத் தொடங்குகிற போது குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழாக மாறுகிறது. பிற்பட அது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழாக தெய்வத்தை பாடுகின்ற இன்னும் ஒரு வடிவ மாற்றத்தை அல்லது ஒரு வளர்ச்சி நிலையை பெற்றுக்கொள்கிறது. அவர் சொன்னதைப் போல 300க்கும் மேற்பட்ட பிள்ளைத்தமிழ்கள் பாடப்பட்டிருந்தாலும் காலத்தினால் நின்று நிலைக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ்கள், ஏனென்றால் இவை ஒரு கவிதை அனுபவத்தையும் கூடவே எங்களுக்கு தருகின்றன. வெறுமனே ஒரு வரலாற்று அனுபவம் மட்டுமல்ல, அவற்றுக்குள்ளே நாங்கள் ஆழ்ந்து போகிற போது அந்த ஆழ்வார்கள் அல்லது அந்த திருமால் குறித்து வருகிற அந்த பாடல்களுக்குள்ளே குறிப்பாக இதில் ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு பெரியாழ்வார் ஒரு ஆணாக இருந்து கொண்டு எப்படி ஒரு பிள்ளை தமிழை பாட முடியும்? ஒரு பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பு என்பது தாய்க்குரியது தானே. இப்ப பெரியாழ்வார் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்திலே தானே இருக்கிற போது மிக நுணுக்கமாக ஒரு தாய்மைக்குரிய அத்தனை உணர்வுகளையும் அவர் தன்னுடைய பிள்ளை தமிழுக்குள்ளே கொண்டு வந்து எங்களை வியப்பில் ஆழ்த்துகிறார். ஆனால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், பெரியாழ்வார் ஏற்கனவே ஆண்டாளை வளர்த்த தந்தை. ஆண்டாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் பிள்ளையை வளர்த்த அந்த அனுபவம் அவரை இதை பாட வைத்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு விஷயமும் இருக்கிறது. அதை தாண்டி பெரியாழ்வார் உண்மையிலே அவர் ஒரு திருமாலையே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று பாடக்கூடிய அந்த தகமையை பெற்ற ஒரு பக்தி சிறப்புள்ள ஒருவர். எனவே அது கூட காரணங்களாக இருக்கலாம். அப்படி பார்க்கிற போது அவர் இந்த சார் சொன்னதை போல இந்த பெரியாழ்வார் திருமொழிக்குள்ளாலே நுழைந்தால் மிக அற்புதமாக இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நீராட வர அழைக்கின்ற அந்த காட்சிகளுக்கூடாக வெறுமனே நீராட வர அழைப்பது மட்டும் அங்கே சொல்லப்படவில்லை. அந்த காலத்திலே இந்த நீராடல் முறைகளுக்குள்ளே என்னென்ன வகையான விடயங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஒரு மருத்துவம் அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு வாழ்வியல் முழுவதும் அங்கே சொல்லப்படுகிறது. உதாரணமாக நான் ஒரு பாடலை சேரும் கூட சொன்ன பாடலின் ஒரு தொடர்ச்சி பாடலாக இருக்கும். வெண்ணெய் அலைந்த குணுக்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென இவ்வீரா உனை தேத்து கிடக்க ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னல் அறிய பிரானே நாராயணா நீராடவாராய் என்று இந்த பாடலுக்குள் எடுத்து பார்த்தால் கூட இந்த எண்ணெய் புளிப்பழம் கொண்டு நீராடுகின்ற அந்த நீராட்டு முறை, ஒரு பாரம்பரியமாக எங்களுக்குள் இருந்திருக்கக்கூடிய அந்த நீராடல் முறைகளை கூட மிக அற்புதமாக பெரியாழ்வார் அதற்குள்ளே இணைத்து சொல்லுகின்ற தன்மை கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு பாடலிலே மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி பொன்னால் செய்த வண்ணம் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான், மாணிக்க குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. நான் நினைக்கிறேன் இந்த தாலேலோ என்று சொல்லப்படுகிற ஒரு மொழி
கூட. நாங்கள் ஆறாரோ ஆரிவரோ என்ற ஒரு மொழியைத்தான் எங்களுடைய தாலாட்டின் மொழியாக வைத்திருக்கிற போது, குறிப்பாக இந்த வைஷ்ணவ சமயத்தின் ஒரு மொழியாக கூட நாங்கள் அதை பார்க்கலாம். இந்த தாலேலோ என்று சொல்லுகிற பாடுகிற அந்த மரபு ஆழ்வார்களினுடைய பல பாசுரங்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த வகையான ஒரு பக்தி அனுபவத்தை இந்த பெரியாழ்வார் திருமொழி எங்களுக்கு ஒரு பிள்ளைத்தமிழ் அனுபவமாக தந்து விடுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பிள்ளைத்தமிழ்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மீதும் ஏதாவது பிள்ளைத்தமிழ் பாட வேண்டுமா? செந்தினைமா தெள்ளி நறுந்தேன் பிசைந்து நெய்கலந்து செங்கரும்பின் வெள்ளமிட்டு தீம்பழங்கள் புலிகிவித்து குலையுடல் தினவே கொலையிடும் உணவே பேணாய் வாழ்நாளில் புகழொளி படவே குலவெறி படவே பேராள் சீராளா. இலங்கையில் இருந்த சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களால் அதிகம் போல எனக்கு தெரிகிறது.